மாசற்ற அன்பே வருக, வானத்தில் இருந்து வையகம் எழுந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை நெஞ்சினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக. பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பியருளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்கினியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கால நிறைவில், அதாவது வார்த்தையானவர் மனித உடலேற்றம் கொண்ட பிறகு தூய ஆவியானவரின் செயல்பாடு குறித்து தியானித்து வருகிறோம். திருமுழுக்கு யோவானை எப்படி தூய ஆவியார் இயக்கினார் என்று பார்த்தோம். 14ஆம் நாளாகிய இன்றும் நாளையும் நம் அன்னை கன்னிமரியாவில் அவர் செயல்பட்ட விதம் குறித்து தியானிப்போம். நம்மிலும் தூய ஆவியானவர் செயல்பட நாம் ஒத்துழைப்பதற்கு இது மிக உதவியாக இருக்கும். தூய ஆவியானவரின் வருகை பெருவிழாவிற்கான 14ஆம் நாள் கால நிறைவில் திருமகன் தூய ஆவியானவர் இவர்களின் பணியின் தலைசிறந்த வேலைப்பாடு எதுவென்றால், எல்லா புனிதமும் என்றும் கண்ணியமான இறைவனின் அன்னையாம் மரியாவே, தந்தையின் ஆவியே தயாரித்ததினால் மீட்பு திட்டத்தில் முதன்முறையாக தன் மகனும் அவரின் ஆவியும் மனிதரிடையே தங்குவதற்கு ஏற்ற வாழிடமாக அன்னை மரியாவை தந்தை கடவுள் கண்டார். இதனால் தான் திரு அவை பாரம்பரியமானது ஞானத்தை பற்றிய மிக அழகான வரிகளை அன்னை மரியாவுக்கு தொடர்புபடுத்தி வாசிக்கிறது. அன்னை மரியாவும் ஞானத்தின் இருப்பிடமே என திருவழிபாடுகளில் புகழப்படுகிறார். கிறிஸ்துவிலும் திரு அவையிலும் தூய ஆவியார் நிறைவேற்றவிருந்த கடவுளின் அதிசயங்கள் அனைத்தும் கன்னி மரியாவில் வெளிப்படத் தொடங்கின. தூய ஆவியானவர் தன் அருள் வரங்களால் கன்னி மரியாவை தயார்படுத்தினார். இறை தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் குடிகொண்டிருப்பவரின் தாயாக இருப்பதற்கு அவர் அருள் நிறைந்தவராக இருக்க வேண்டியது மிக பொருத்தமானதே. அதனால் அவர் அமல உற்பவியாய் பிறந்தது கடவுளின் அருளாலே. சீயோன் மகளே அக்கலி என்பது போன்ற வார்த்தைகளில் கப்ரியேல் தூதர் வாழ்த்தியது மிக பொருத்தமானதே. நித்திய மகனை சுமந்தவராய் தூய ஆவியாரில் அன்னை மரியா தந்தையை நோக்கிய பாடிய பாடலை திரு அவையாக சேர்ந்து இறை மக்கள் அனைவரும் நன்றி பாடலாக பாடுகிறோம். ஜெபம். தூய ஆவியானவரே, மீட்பு திட்டத்திற்கு உருவம் கொடுக்க களம் கண்டவரே, அன்னை மரியாவை இறைவனின் ஆலயமாய் அலங்கரித்தவரே, உம்மை போற்றி புகழ்கிறோம். தந்தையின் திருவுளப்படி திருமகன் தங்கிட கன்னி மரியாவை அமல உற்பவியாய் என்றும் கன்னியாய் அணிகலன் பூட்டினீரே. அந்த தேவதாயை நாங்கள் சரியான முறையில் வணங்கிட கற்றுத்தாரும். மூவொரு கடவுளை ஆராதிப்பதற்கும் அன்னை மரியாவை வணங்குவதற்கும் உள்ள வேறுபாட்டை நாங்கள் உணரச் செய்யும். இந்த மாபெரும் மீட்பு திட்டத்தில் கன்னித்தாயாம் அன்னை மரியாவுக்கு உள்ள மாபெரும் சிறப்பிடத்தை உணர்ந்து அவரை நாங்கள் வணங்கவும் அவருடைய பரிந்துரையை என்றும் நாடவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன்.